வணக்கங்க. சின்ன ஒயர் முடிக்கிறதுக்கு இவ்வளோ வாங்கிட்டியே அப்படின்னு என்ன யாரும் திட்டாதீங்க. நான் கடைசியாக சொல்கிறேன் எவ்வளோ வாங்கினேன்னு. கஸ்டமர் ஃபோன் பண்ணி தம்பி மோட்ரு ஓடல என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் நேராக கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு மோட்டர் போட்டு பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி ஓடல தான். சரி சுவிட்சில் தான் ப்ராப்ளமாக இருக்கும், சுவிட்சை பிரித்து சப்ளை செக் பண்ணால் சுவிட்சிலையும் சப்ளை வரல. சரி நேராக டிபியை போயிட்டு டிபியை செக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம், டிபியில் தான் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு டிபியை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே குழப்பமாக இருந்ததுங்க. எல்லா பிரேக்கருமே கரெக்டாக இருக்குது. நான் கஸ்டமர்கிட்ட போய் தெளிவாக கேட்டேன், இந்த வீட்டில் 2 மோட்டர் இருக்குது, ஒரு மோட்டர் கனெக்ஷன் கீழேயும் இன்னொரு மோட்டர் கனெக்ஷன் மேல் வீடுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மோட்டரோட கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வீடு. சரி என்னவா இருக்கும் அப்படின்ட்டு மோட்டருக்கு வர இன்கமிங் சப்ளையோட பைப்பை ட்ரேஸ் பண்ணால் தான் தெரியுது அந்த பைப் எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னா ஒரு சுவிட்ச் போர்டில் போய் கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் சொன்னாங்க இந்த மோட்டர் வந்து வீடெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் வச்சதுப்பா அப்படின்னு. சரி சுவிட்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அங்கே உள்ள மோட்டருக்கான ஒயர் வந்து ஒன்று கட் ஆகிருக்கு. இது 2-வே மோட்டர், 2-வே சுவிட்ச், மேலே ஆன் பண்ணிக்கிற மாதிரி கீழே ஆன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி நம்ம தான் அதான் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளும் ஒயரை சீவி, இந்த சின்ன ஒயர் தான், இந்த சின்ன ஒயரை சீவி முடிக்கிட்டு சப்ளை கொடுத்து பார்த்தா தெரியுது மோட்டர் பக்காவாக வருது. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 சார்ஜ் பண்ணேன். எனக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு ரெக்டிஃபை ஃபால்ட்டு கண்டுபிடிக்க. ஸோ இந்த சின்ன வேலைக்கு 200 ரூபா வாங்கினது நியாயமா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வரேங்க, பாய்ங்க.